சென்னையில் கடந்த சில தினங்களில் நிகழ்ந்துள்ள ரயில் விபத்துகள் மக்களிடையே பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய விபத்துகளுக்கான காரணங்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாம்பலம் ரயில் நிலையத்தில் 2 தினங்களுக்கு முன்பு ரயிலில் இருந்து இறங்க முயன்ற பெண்ணின் கால் துண்டானது. அவரது கையில் வைத்திருந்த 1.5 வயது குழந்தை உடல் துண்டாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இறங்கும் முன்பு ரயில் புறப்பட்டதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் அருகே நேற்று ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற வட மாநிலத்தவர் 4 பேர் ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து நிகழ்ந்தது குறித்து பயணிகள் பதிவு செய்துள்ள கருத்துக்கள் இவை. மாம்பழத்தில் ரொம்ப அடிப்படுறாங்க. இந்த பக்கம் பித்தி இல்லாததுனால செவரு ஏறி போகிறாங்க. ஜனங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. நிறைய குழந்தை குட்டிலாம் எகிரி குதிக்குது. படி அந்த சைடு வரல. ரொம்ப பேஜாராகுது. மாம்பழங்கிறது ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகும் சார். 10 நிமிஷம். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தாம்பரத்தில் அலாட் ஆகணும். அலாட் ஆகி இங்கே வரும்போது ஈஸியாக இருக்க முடியும். இந்த மாதிரி சம்பவத்தை தடுக்கலாம், ஈஸியாக இருக்க முடியும். ஏன்னா லக்கேஜ் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பேர் இதில் இறங்க வேண்டியது இருக்கும். அப்போ போதாது, இறங்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கூட்டமாக இருந்தால் இறங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். தான் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்துகிறார் இவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. கொஞ்சம் ஆஃபீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனா இந்த மாதிரி பிரச்சனைலாம் சால்வ் ஆகும். அவங்க கொஞ்சம் பஸ் லேட்டோ ட்ரெயின் லேட்டோ அந்த மாதிரி வரும்போது சீக்கிரமாக கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பயணிகள் நினைத்த இடங்களில் ஏறி இறங்குவதை தவிர்க்க வெளிநாடுகளில் உள்ளது போல ரயில்களில் தானியங்கி கதவுகளை அமைப்பது மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம். தண்டவாளங்களை தாண்டும் போது ஏற்படும் விபத்துகளை தவிர்க்க சில கிலோமீட்டர் தூரங்களுக்கு தடுப்புகளை ஏற்படுத்தலாம். இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் ரயில் விபத்துகளை தவிர்க்க முடியும் என்றாலும் மக்களுக்கு ஏற்படும் விழிப்புணர்வை விபத்துகளை முற்றாக தவிர்க்கும் வழியாகும். ரயில் பயணங்களில் ஏற்படும் விபத்துகளுக்கு 92 காசுகள் கட்டணத்தில் 10 லட்சம் வரை காப்பீடு பெறும் திட்டத்தை ரயில்வே நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. ஆயினும் உயிரிழப்புகள் ஏற்படுத்தும் வலிகளை இழப்பீடுகள் எந்த அளவிற்கு குறைக்கும் என்பது கேள்விக்குறிதான்.